இவர் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் எம்.ஜி. ராமச்சந்திரன். மக்கள் மத்தியில் அவர் பரவலாக எம்.ஜி.ஆர். என்று அறியப்படுகிறார். அவர் பதவியேற்று 17 மாதங்களே ஆகின்றன. அவரது அரசியல் வாழ்க்கை குறிப்பிடத்தக்க சாதனை ஏதுமின்றி சாதாரணமாகவே உள்ளது. இருப்பினும் அவர் மீதுள்ள அளவற்ற அன்பினால் மக்கள் அவரை சூழ்ந்து கொண்டு வரவேற்கின்றனர். இது வியக்கத்தக்க ஒன்றாக இருக்கலாம். ஆனால் இதற்கு ஓர் எளிய விளக்கம் உண்டு. 61 வயதிலும் தென்னிந்தியாவின் மிகவும் செல்வாக்குள்ள திரை நட்சத்திரம் அவர்தான். மக்கள் மனதில் புகழுடன் என்றும் நிலைத்திருக்கும் ஒரு திரை கலைஞர் அவர். அவரது தாராள குணம் புகழ் பெற்றது மற்றும் அது உண்மையானது. அவர் அடிக்கடி தனது பாக்கெட்டில் இருந்து பணக்கட்டுகளை எடுத்து மக்களிடம் கொடுப்பார். அவருக்கோ அவரது அமைச்சரவைக்கோ பெரிய அளவில் நிர்வாக அனுபவம் கிடையாது. ஏனெனில் அவர்களில் பலர் திரைக்கதை ஆசிரியர்கள், தயாரிப்பாளர்கள் மற்றும் வசனகர்த்தாக்கள். திரைத்துறையினரால் நடத்தப்படும் முதல் அரசாங்கம் இதுதான். இவை எதை பற்றியும் கவலைப்படாமல் எம்.ஜி.ஆர். தனது பலமான மக்களின் பேராதரவை கொண்டு தனது பயணத்தை தொடர்கிறார். அவர் இந்த ஊரில் சில மணி நேரங்கள் மட்டுமே இருப்பார். ஆனால் அதற்கான ஏற்பாடுகள் மிக தீவிரமாக உள்ளன. அருகிலுள்ள கோயிலில் இருந்து யானைகள் கூட அலங்கரிக்கப்பட்டு அவருக்கு வணக்கம் செலுத்த அழைத்து வரப்பட்டன. அவர் அரசியலில் இருப்பதை விரும்புகிறாரா? தனக்கு சொந்த சுகத்தை தேடிக் கொள்கின்ற மகிழ்ச்சி அதில் இருக்க முடியாது. ஆகவே என்ஜாய் என்பது மக்கள் என்ஜாய் செய்வதை பார்த்து இவன் மன நிறைவு கொள்வது. அண்ணாவின் சிலைக்கு அவர் மாலை இடுவது போன்ற அவர் பொதுவெளியில் வருவதை மக்கள் பெரிதும் ரசிக்கிறார்கள். எம்.ஜி.ஆருக்கு தற்போது அரசியலில் பெரிய அச்சுறுத்தல் என எதுவும் இல்லை. ஆனால் எம்.ஜி.ஆர். எனும் சூப்பர் ஸ்டாரின் வாழ்க்கையில் எது கற்பனை, எது யதார்த்தம் என மெட்ராஸின் அறிஞர்கள் பலர் அவரை வியப்புடன் பார்த்தபடி யோசிக்கின்றனர்.